தளபதி விஜய் தளபதி விஜய் தாவேகா கட்சி பற்றி யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா சைடில் இருந்தும் அங்கே ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க எல்லாரும் ஒரு சேனல் 2 சேனல் இல்லை. அதாவது இந்த கட்சி புதுசாக வந்தவங்க எல்லா கட்சியுமே இந்த கட்சியை வந்து ஏற்றுக்க மனசு வரல. இதே ஒரு ஒப்புக்கு ஜப்பானியான ஒரு கட்சி வந்திருந்தா கண்டுக்காதே போயிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இது கொஞ்சம் ஒரு ஒரு டைப்பாக வந்திருக்கு. ஒரு டைப்பானா உடனே வந்து இது வந்து தற்கொலை அப்படிலாம் இல்லை. என்னோட ஐடியாலஜியில் என்னோட தாட்டில் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ஒரு பிரம்மாண்டமான கட்சி, ஒரு கம்பீரமான கட்சி, ஓட்டு வங்கி அதிகமுள்ள கட்சி அப்படின்னு இருக்கிறத ஒரே காரணத்துக்காக அவங்க தற்கொலைத்தனம் பண்ணுறாங்களோ, இது மாதிரி பண்ணுறாங்களோ, நாளைக்கு அவங்க தான் வந்து ஓட்டு போட போகிறாங்க. இதே அவங்க எல்லாருமே தற்கொலைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க, சேர் தூக்கி அந்த விஷயத்துக்கு வரேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் சைடில் வந்துட்டாங்கன்னா அந்த தற்கொலைகள் எல்லாமே அதிமேதாவியாக மாறிடுவாங்க. இதுதான் நிதர்சனம். ஸோ அங்கே குறும் பண்ணுறீங்க, மரத்து ஏறிக்கிட்டு இருக்கிறீங்க, சேரை தூக்கி வைக்கிறீங்க, இது எல்லாமே இந்த பக்கம் எந்த கட்சியெல்லாம் வந்து கேவலப்படுத்துறாங்களோ, எந்த யூடியூபர்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. இதுதான் நிதர்சன உண்மையும். ஸோ இருங்க, அந்த விஷயத்துக்கு வரோம். இப்போ நேராக விஷயத்துக்குள்ள போயிடுவோம். இப்போ 3 விஷயம் வந்து தாவேகா பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்பர் 1, அந்த கொள்கை பொதுக்குழு, அந்த கொள்கை விளக்கு கூட்டம், அந்த சேலத்தில் நடந்துச்சுல்ல, அந்த கொள்கை பற்றி, அதாவது தாவேகா என்ன கொள்கை வச்சிருக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்றதுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மழை வந்துருச்சு. மழை வந்த உடனேயும் சேர் எடுத்து தலையில வச்சுக்கிட்டாங்க. 1. 2வது, மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையில தேங்காயை வச்சு வேண்டியிருக்கிறாங்க. இது 2வது விஷயம். 3வது, ஜேவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து, இவர் என்ன ஆனந்த் வந்து வளர்க்கணும், இப்படி வந்து தமிழை சரியா உச்சரிக்காம இருந்தது, அப்புறம் நம்ம ஆதவர்ஜனா பேசுனது, இது எல்லாமே சம்மரைஸ் பண்ணி பார்க்குறோம். அதாவது சம்மரைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல விஷயங்கள் என்னென்னு வருதுன்னா, இவங்களோட யாருமே வந்து உளராம பேசினாங்களா? 1 by 1 போறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இந்த மழை வருது இல்ல, அந்த மழை வந்த உடனேயுமே அவங்க சேரை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டாங்களாம். மனித உணர்வு மிக்க ஒவ்வொருத்தனுமே வெயில் அடிச்சா போய் நிழல்ல ஒதுங்கிறதும், மழை அடிச்சா போய் மழையில வராம இடத்துல ஒதுங்கிறதும் நிதர்சனமான உண்மைங்க. மனிதன் அப்படிதான். ஏன்னா நமக்கான நேச்சர் அப்படிதான் இருக்குது. காலையில எந்திரிச்சோன்னே தண்ணி ஜில்லுன்னு பட்டோன்னுமே அப்படின்னு சொல்றவங்க. அதனால மழை தண்ணி வந்தா நம்ம வந்து விதையா முளைச்சு வந்துட மாட்டோம், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் நமக்கு மழை வந்தாலே ஒதுங்குவோம், வெயில் அடிச்சாவே ஒதுங்குவோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ற. அப்படித்தான் அங்க மழை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல வந்து எதுவும் கொடை இல்லை, சேர் எடுத்து தலையில வச்சாங்க. இது மாதிரி யாருமே பண்ணலையாங்க. நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு மழை வருது, சுத்தியும் காடு, பக்கத்துல ஒரு துண்டு இருக்கு. அந்த துண்டு நீங்க அடுத்தது என்ன பண்ணீங்க? துண்டு எடுத்து தலைமையில போடுங்க. தலைமையில துண்டை போட்டா மழை வந்து மேல நலையவே நலையாதோ? ஒரு சொட்டு டிராப் கூட மண்டையில விழுவாதா? அதை சொல்லுங்க. அதையும் மீறி இதை போட்டு மறைச்சா மழை வராதுன்னு ஒரு நம்பிக்கையில நீங்க எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து அங்க நடக்கிற விஷயங்களே. ஸோ இது வந்து ஒரு விஷயமா பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை சொல்றவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எருமை இருக்குதுன்னு வைங்களேன், அந்த எருமை மழை பெஞ்சதுன்னா அப்படியே நிற்கும். எருமை மட்டும் கிடையாது, விலங்குகள் எல்லாமே. ஸோ நம்ம விலங்குகளா, அதாவது இந்த பேசுறவங்க எல்லாம் விலங்குகளா இல்லை மனிதர்களா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அடுத்த டாபிக்கு போவோம். அடுத்த டாபிக்கு, இவங்க வந்து இந்த ஏன்னா தேங்காயை வச்சு மழைய, அதாவது என்னங்க, இவர் விஜய் வந்து பெரியார் வச்சிருக்காரு, அதனால வந்து இவங்க சாமி கும்பிடுறது எல்லாத்தையும் பழக்கம், மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்லாம் கிடையாதுங்க. இன்னொரு விஷயம், அவர் ஏற்கனவே வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அவர் கிறிஸ்டினா இருந்தாலும் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையா? தேங்காயை வாழை இலையில வச்சு சாமியை கும்பிடுற ஒரு பழக்கம் வந்துச்சா இல்லையா? அவர் பார்த்து நினைச்சிருந்தா, நான் கிறிஸ்டினுப்பா, நான் இதெல்லாம் சாமி கும்பிட, அதெல்லாம் அங்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் அதாவது அந்த ஒரு பரந்த மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவரோட இதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க. நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, உங்க மதத்துல நம்பிக்கை வச்சிருங்க, அந்த நம்பிக்கையில என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அங்க நடந்திருக்குது. இது அந்த கண்ணோட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும். உடனே வந்து இப்படி இந்த மாதிரி சர்ச்சில் கும்பிடுவாங்களே அது மாதிரி கும்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஃபோர்ஸ் பண்ணலையே, மழை நின்று அப்படின்ட்டு. அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு பெருசு அப்படிங்கிறது அங்கே எடுத்துக்காட்டுச்சு. இதுதான் 2வது விஷயம். இதை வந்து தப்பா எடுத்துக்கிட்டு மூட நம்பிக்கை அப்படின்னு பேசுறது எனக்கு தெரிஞ்சு இது தவறான விஷயம்தான். அந்த தவறா சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க உண்மையிலுமே ஒரு அதாவது வானத்தை வந்து மின்னல் அடிச்சு இடி இடிச்சுதுன்னா உங்களை எரியாம அர்ச்சனா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல,
ஏன்னா அர்ஜுனனை கூப்பிட்டா உடனே வந்து மழை இடி நம்மளை தாக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்து வருது. அதை யாரும் சொல்ல மாட்டீங்களா? நம்மை அறியாமே நடக்கிறது. ஸோ இது 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 எல்லாத்தையுமே அவங்க கையிலேயே விட்டுருவோம், அவங்க பேசுறதுக்கே விட்டுருவோம் பதிலா. ஸோ நம்ம சைட்ல நாம ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இது 2வது. 3வது ஜேவின்னு சொல்லியிருக்கிறது. ஜேவின்னு சொன்னதுனால என்ன தவறுங்கிறேன். இப்போ வந்து ஜோசப் விஜய் அப்பா பேர் வந்து முன்னாடி போட்டிருக்காரு, இவ்வளவுதான விஷயம். ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்பு கூட தான் வந்து டி ராஜேந்தர் அப்படிங்கிறத வந்து முன்னாடி போடாம பின்னாடி போட்டுருக்காரு. சிலம்பரசன் டி ராஜேந்தர் அப்படின்னு எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஜோசப் விஜய்னு வச்சிருந்தாரு. ஜோசப் விஜய் அப்பான்னு சொல்லி பேர் போட்டிருக்காரு. இதுல ஒண்ணுங்க தப்பு. அப்பா பேர் போடக்கூடாது என்ன? எந்த மனுஷன், அதாவது குழந்தை பிறந்த எல்லாமே அப்பன் பேர் தெரியணுங்க. இந்த அப்பன் பேர் போடக்கூடாதுன்னு சொல்ற எல்லாருமே அவங்க அப்பன் பேர் போடுறீங்களா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி போடாம இருந்தா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணீங்க. அதை நான் என் வாயில சொல்ல மாட்டேன். இவரு தரமான ஆளுங்க, அதனாலதான் அவங்க அப்பா பேர் போட்டிருக்காரு. 3வது வந்து இந்த பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காருல, பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, பேசும்போது வாய்க்குளறி வந்திருக்கு. அவரோட ஸ்லாங்ல அவர் பேசியிருக்காரு. ஏங்க, இந்த நடிகர் திலகம் பேர் வச்சுக்கிட்டு அந்த கட்சியில ஒருத்தர் வந்து பேசுறாரு ஒரு வார்த்தை மேடையில, அவங்கள காட்டியுமா? இல்ல இப்ப யாரெல்லாம் பேசுனீங்களோ இப்ப இருக்கிற கட்சி எல்லாத்துக்குமே மேடை தொண்டை, அதாவது இந்த தொண்டை, அந்த ஜவ்வு, அந்த தொண்டை தண்ணி வத்த இத்தனையும் கிளிய கத்துறாங்களே, யார் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கத்துறாங்களே, அவங்க கத்துற மேடை நாகரிகம் இருக்குதா? அவங்க மேடையில டீசெண்டா பேசுறாங்களா? ரீசெண்டா ஒண்ணு நடந்துச்சு, திருப்புவனத்துல நடந்த அந்த விஷயம். அந்த திருப்போணத்துல என்னாச்சு, அந்த திருப்போணத்தை மையமா வச்சுக்கிட்டு அவங்க மேடையில ஏறி பேசினாரு. அந்த பேசினவர் வந்து தொண்டை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துனாரு. கத்தும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகளா? அது தூய தமிழா? உண்மையிலுமே அது டிக்ஷனரியில் வச்சிருக்கிறாங்களா அந்த வார்த்தைகள்? ஒரு பெண்ணை, அது பெண் தவறோ கெட்டதோ அது அது வந்து சட்டம், அதாவது நம்ம இதுக்கு லா அவங்களே பார்த்துக்கிட்டோம். தீர்ப்பு சொல்றதும் சொல்லி அந்த கோர்ட் என்ன உத்தரவு சொல்லுதோ அதை பிரகாரம் அது நடக்கட்டும். நான் விஷயம் சொல்ல வர்றது என்னன்னா, அது சரியா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. நீங்க அப்படி பேசலாங்க. அவரு அவ்வளவு கீழ்த்தரமே இறங்கி பேசுறது கம்பேர் பண்ணும்போது இவர் எவ்வளவு பரவாயில்லைங்க. இவரோட ஸ்லாங்ல இவர் பேசியிருக்காரு. இந்த கட்சியில எல்லாரும் சம்மதம், அதாவது ஒரு சமமான நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். அவங்க ஸ்லாங்ல பேசுறாங்க. உடனே வந்து நம்ம தளபதி விஜய் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதாகப்பட்டது ஆக இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கலுக்கான ஒரு ஸ்பீச் இருக்குதா? ஏன் அது நம்ம உடைக்கக்கூடாது? நாம நார்மலா மக்கள்கிட்ட என்ன பேசுறோமோ அதை பேசிட்டு போறது. ஏன் ஐயா எடப்பாடியார் கூட தான் வந்து கேஷுவலா பேசுறாரு. அங்க இருந்து கூப்பிடுறாங்க, அண்ணா வந்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேப்பர் பார்த்துக்கிட்டு வந்துடுறமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பாரு. அப்ப அதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறது? அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கேஷுவலா பேசுறது தானே. அவர் வந்துட்டு எந்த பெண்மணி இப்படி என்னை கூப்பிட்டது, கவலைப்படாத பெண்மணி, கவலைப்படாத தங்கை, நான் இருக்கும் வரை இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கணுமா என்ன? கிடையாது. அதாவது காலம் மாறி போச்சு, அரசியலோட விதமும் மாறி போச்சு, அரசியல் நடத்துற விதமும் மாறி போச்சு. அதனால வந்து இன்னமேட்டுக்கு அப்படி வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை.